என்னையா மறுபடியும் பொண்ணு பார்க்க கிளம்பிட்டீங்க போல. நான் இங்க வரதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரே பேச்சு. ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா? 30 வயசுக்கு மேல எல்லாம் டவுட் தான். எது? அவனுக்கு இந்த ஊர்ல ஒரு பொண்ணு கூடவா கிடைக்கல? ஆனா நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் என்னால நிக்கவே முடியல. இது பறந்துகிட்டு இருந்தேன். கருப்பு சாரியில மட்டும் இல்ல, இந்த வாடமல்லி சேலையிலும் ரொம்ப அழகா இருக்கு. வாடாமல்லியா? நான் தான் சொன்னேன்ல, இந்த சம்பந்தம் கண்டிப்பா அமைஞ்சிரும்னு. உலகமெங்கும் விஷ்ணு மஞ்சி நடிப்பில் கண்ணப்பா வெற்றி நடை போடுகிறது. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர் மாதவன் இப்போ என்னென்ன படங்களில் நடிக்கிறாருன்னு சென்னையில இருந்து ஷாலினி கேட்டிருக்காங்க. மாதவன் இப்போ கங்கனா ரணாவத்தோட விஜயனுடைய டைரக்ஷனில் ஒரு படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார். அந்த படம் நீங்களாக பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பல வெப்சீரிஸ்கள் நடிக்கிறார். அவர் இயக்குனர் ராம் யார்கிட்ட உதவி இயக்குனராக பணியாற்றினாருன்னு ஸ்ரீலங்காவிலிருந்து வடிவேலு கேட்டிருக்காங்க. ராம் ஆரம்பத்தில் இயக்குனர் தங்கர் பச்சானிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி இருக்கிறார். அன்பறிவு மற்றும் கமல்ஹாசன் இணைந்து பண்ற படத்துக்கு கதாநாயகி யாருன்னு கர்நாடகால இருந்து காவியா கேட்டிருக்காங்க. அன்பறிவு கமல்ஹாசனுடன் இணைவதற்கே ஜனவரி மாதம் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கு பின்னால் தானே அந்த படத்திலே கதாநாயகியாக யார் இணைய போகிறார்கள் அப்படின்றது தெரிய வரும். கூலி படத்துடைய டைட்டில் ரைட்ஸ் யார் வச்சிருக்காங்க? சரத்குமாருக்கு தேங்க்ஸ் கார்டு போடுவாங்களான்னு தஞ்சாவூர்ல இருந்து தர்மதுரை கேட்டிருக்காங்க. சரத்குமார் கதாநாயகன் நடித்த கூலி திரைப்படத்தை தயாரித்தது 7 சேனல் மாணிக்க நாராயணன். அந்த படத்தை இயக்கியவர் பி வாசு அப்படின்றதுனால அந்த படத்துக்கு கூலி அப்படின்னு அவர் பெயர் வைத்திருக்க வாய்ப்பு இருக்குது. கூலி அப்படின்ற பெயரை சன் பிக்சர்ஸ் பயன்படுத்தணுன்னா அதுக்கு அவர் அனுமதி பெற வேண்டியது ஒன்று பி வாசுக்கிட்ட, அடுத்து மாணிக்கம் நாராயண்கிட்ட. மாணிக்கம் நாராயணனை பொறுத்தவரையிலே கலாநிதி மாறன் மேலே அவருக்கு மிகுந்த மரியாதை அப்படின்றதுனால அவர் கேட்ட உடனே மறுபேச்சு இல்லாமல் அந்த டைட்டிலை பயன்படுத்தி கொள்வதற்கான அனுமதியை அவர் கொடுத்துருப்பார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த படத்தினுடைய டைட்டிலில் சரத்குமாருக்கு எந்த பங்கும் இருக்க வாய்ப்பில்லை. அதனால் அவருக்கு கூலி திரைப்படத்தில் நன்றி கார்டு போடுவதற்கு சிறிதும் வாய்ப்பில்லை. விஜய் வேற்றுமொழி படங்களில் நடிச்சிருக்காரான்னு தென்காசியிலிருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. விஜய் நடித்த வேற்றுமொழி திரைப்படம்னா அது ரவுடி ரத்தோர் என்ற திரைப்படம் தான். அந்த படத்தில் கௌரவ படத்திலே ஒரு நடனம் ஆடி இருக்கிறார் விஜய். அது நீங்களாக வேறுமொழி படங்களிலே விஜய் நடித்ததில்லை. நடிகர் சித்தார்த்துடைய அடுத்த படம் என்னன்னு சென்னையிலிருந்து இந்துஜா கேட்டிருக்காங்க. சித்தார்த்தின் நடிப்பிலே அடுத்து 3 BHK படம் வெளியாக இருக்கிறது. அந்த படத்தை தொடர்ந்து அவர் நடிப்பிலே வெளியாக வேண்டிய இன்னொரு திரைப்படம் இந்தியன் 3. அந்த படம் வெளியாகுமா அப்படின்றத பற்றி இதுவரைக்கும் தகவல் இல்லை. தக்லைஃப் படத்துடைய இந்த தோல்விக்கு பிறகு கமல்ஹாசனை வச்சு மணிரத்னம் இனி படங்கள் இயக்குவாரான்னு பாண்டிச்சேரியிலேருந்து செல்வா கேட்டிருக்காங்க. கமலை வைத்து மீண்டும் மணிரத்னம் ஒரு திரைப்படத்தை இயக்குவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அது இப்போது நடக்க வாய்ப்பில்லை, சில காலத்துக்கு பின்னால் நடக்கலாம். நடிகை ராதா இனி திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு அமெரிக்காவிலிருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. ராதா மீண்டும் நடிக்க வருவதாக இருந்தால் இத்தனை வருடங்களில் நடிக்க வந்திருக்க மாட்டாங்களா என்ன? இப்போதைக்கு திரும்பவும் திரைப்படங்கள் நடிக்கின்ற எண்ணம் ராதாவுக்கு இருப்பதாக தெரியல. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இவங்க 2 பேர் தவிர வேற எந்த ஹீரோக்கள்லாம் இந்தியில நடிச்சிருக்காங்கன்னு சூரத்திலிருந்து சூரஜ் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த், கமலை தவிர்த்து அஜித், சூர்யா, விக்ரம், தனுஷ், விஜய் சேதுபதி என்று பல தமிழ் திரைப்பட கதாநாயகர்கள் இந்தியிலே நடித்திருக்கிறார்கள். இயக்குனர் பாரதி ராஜா இப்போ எப்படி இருக்காருன்னு பழனியிலிருந்து கோபால் கேட்டிருக்காங்க. பாரதி ராஜா இப்போது நல்ல உடல் நலத்தோடு இருக்கிறார். மலேசியாவில் இருக்கின்ற அவர் இந்த மாத இறுதியிலே சென்னைக்கு வர இருக்கிறார். தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பணக்காரர் யாருன்னு நியூசிலாந்திலிருந்து நிர்மல் கேட்டிருக்காங்க. இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே மிகப்பெரிய பணக்காரர்கள் என்று ஏஜிஎஸ் அவர்களை சொல்லலாம். ஆனால் அந்த பணம் இருக்குது, அது சினிமாவிலே அவர்கள் ஈட்டிய பணம் இல்லை. வாவாதியார் படம் ரிலீஸ் ஆகிறதுல ஏன் இவ்வளவு தாமதம்னு சென்னையிலிருந்து நவீன் கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படம் வெளிவர வேண்டுமானால் அந்த படத்துடைய படப்பிடிப்பு முழுவதுமாக நிறைவடைய வேண்டும் இல்லையா? வாவாதியார் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துடைய படப்பிடிப்பே இன்னும் முழுவதுமாக முடிவடையலை. அதனால தான் அந்த படத்தினுடைய வெளியீட்டிலே தாமதம். கலைஞர் எழுதிய கதைகள் ஏதாவது படமாகுமான்னு திருச்சியிலேருந்து சிபினிலா கேட்டிருக்காங்க. கலைஞர் எழுதிய கதையில் இனி படமாவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான்.
இயக்குனர் பாரஞ்சித் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, சந்தோஷ் நாராயணனோடு சேர்ந்து படம் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு தென்காசியிலிருந்து சௌமியா கேட்டிருக்காங்க. ஆர்யா கெத்து தினேஷ் நடிக்கின்ற படத்தை பாரஞ்சித் இப்போது இயக்கிக் கொண்டிருக்கிறார். அந்த படம் நீங்களாக நீலம் புரொடக்ஷன்ஸ் என்ற தனது நிறுவனத்தின் சார்பிலே பல திரைப்படங்களை தொடர்ந்து தயாரித்துக் கொண்டிருக்கிறார். அவர் மீண்டும் சந்தோஷ் நாராயணனோடு இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜுடைய அடுத்த திரைப்படம் என்னன்னு திருவண்ணாமலையிலிருந்து விக்கி கேட்டிருக்காங்க. தன்னுடைய அடுத்த படம் என்ன அப்படின்றத பற்றி கார்த்திக் சுப்புராஜ் இன்னும் முடிவெடுத்ததாக தெரியல. நடிகர் அஜித் சினிமாவிலிருந்து விலகுவாரான்னு தஞ்சாவூர்லேருந்து வினிதா கேட்டிருக்காங்க. சினிமாவிலிருந்து விலக வேண்டிய கட்டாயம் அஜித்துக்கு என்ன இருக்குது? இன்றைக்கு நல்ல சம்பளம் வாங்குகின்ற ஒரு நடிகராக அவர் இருக்கிறார். அவருடைய படங்களுக்கு தொடர்ந்து மிகப்பெரிய வரவேற்பு ரசிகர்கள் மத்தியிலே இருக்கிறது. அப்படி இருக்க அப்படி ஒரு முடிவு அவர் ஏன் எடுக்க போகிறார்? விஜய் பாபு இப்போ என்ன பண்ணுறாரு, ஏதாவது படங்களை நடிக்கிறாரான்னு செங்கல்பட்டுலேருந்து யமுனா கேட்டிருக்காங்க. நம்முடைய நேர்காணல்லே தான் இப்போது என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி விஜய் பாபு சொல்லியிருந்தார். அது நீங்கள் கவனிக்கலையா? இப்போ ரியல் எஸ்டேட் தொழிலே தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார் விஜய் பாபு. அதில் நன்றாக சம்பாதித்து கொண்டிருக்கிறார். இப்போ திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு வந்தால் நடிக்க தயாராக இருக்கார். ராமராஜன், மோகன், டி ராஜேந்தர் இவங்க இணைஞ்சு படம் பண்ணுவாங்களா? இவங்க கதாநாயகனாக நடித்தா அந்த படம் ஓடுமான்னு சென்னையிலேருந்து பிரகாஷ் கேட்டிருக்காங்க. யாராவது ஒரு தயாரிப்பாளர் டி ராஜேந்தர், மோகன், ராமராஜன் ஆகிய மூவரும் இணைந்து ஒரு படத்தில் நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நிச்சயமாக அவங்க 3 பேரும் நடிக்க தயாராக தான் இருப்பாங்க. அந்த படம் ஓடுமா ஓடாதான்றதை பற்றி இப்போ எப்படி யாருடன் சொல்ல முடியும்? அந்த படத்தை யார் இயக்கப் போகிறார்கள், எப்படிப்பட்ட கதையில் அவர் நடிக்க இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பொறுத்து தானே அதுக்கான பதிலை சொல்ல முடியும். இயக்குனர் KS ரவிக்குமார் இப்போ எந்த படத்தை இயக்குறதுலையே அது ஏன்னு கும்பகோணத்திலிருந்து விஜயா கேட்டிருக்காங்க. எத்தனையோ வெற்றி படங்களை தந்த KS ரவிக்குமாருக்கு தயாரிப்பாளர்கிட்டேருந்து இன்றைக்கி அழைப்பு இல்லை. அதன் காரணமாக தான் அவர் திரைப்படங்களை இயக்கலையே தவிர திரைப்படங்களை இயக்கக்கூடாது அப்படின்லாம் KS ரவிக்குமார் எந்த முடிவும் எடுக்கலை. கௌதம் மேனன் எடுத்த மலையாள படம் வெற்றி அடைஞ்சதான்னு அரியலூர்லேருந்து தேவா கேட்டிருக்காங்க. கௌதம் மேனன் ரொம்பவுமே ஆசைப்பட்டு எடுத்த மலையாள திரைப்படம் வெற்றி படமாக அமையலை. DNA படத்தை தொடர்ந்து அதர்வா முரளி நடிக்க போகிற அடுத்த படம் என்னன்னு சென்னையிலேருந்து ரமேஷ் கேட்டிருக்காங்க. DNA படத்தை தொடர்ந்து ஆகாஷ் பாஸ்கருடைய இயக்கத்திலே இதய முரளி அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்கார் அதர்வா. அந்த படத்தை தொடர்ந்து அதர்வா நடிக்கின்ற திரைப்படம் பராசக்தி. பொதுவாக ஒரு படத்துடைய செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு ஹிட் ஆகுறதுலையே அது ஏன்னு வடபழனிலிருந்து ஃப்ராங்க் கேட்டிருக்காங்க. இரண்டாம் படங்கள் வெற்றி பெறவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றன. ஆனால் பொதுவாக சக்ஸஸ் ரேட்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 2க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்றது உண்மை. அடுத்து இன்று ஒரு தகவல். ஒரு திரைப்படம் வெற்றி படமாக அமைய வேண்டுமென்றால் சரியான நட்சத்திர தேர்வு அமைய வேண்டும். கதாபாத்திரத்துக்கேற்ற நடிகர்கள் அமையாமல் போனால் அதுவே அந்த படத்தினுடைய வெற்றிக்கு தடையாகிவிடும் என்று ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கின்ற ABM சரவணன் அதற்கான ஒரு சம்பவத்தையும் அதிலே பதிவிட்டிருக்கிறார். காக்குங்கரங்கள் படத்தினுடைய கதையை மெய்யப்ப செட்டியார் சொன்னவுடனே அவருக்கு அந்த கதை ரொம்பவும் பிடித்திருந்தது. நிச்சயமாக அந்த படம் வெற்றி படமாக அமையும் என்று அவர் நம்பினார். தன்னுடைய மகன்களை கூப்பிட்டு SS ராஜேந்திரனையும் விஜயகுமாரையும் ஒப்பந்தம் செய்து விடுங்கள் என்றார். அதுக்கு முன்னாடி அவங்க தயாரிச்சிருந்த படம் நானும் ஒரு பெண் திரைப்படம். அந்த படத்தில் SS ராஜேந்திரனும் விஜயகுமாரியும் தான் ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். அதனால் அந்த ஜோடியை விட்டே இந்த படத்தை எடுத்தோம்னா நிச்சயமாக இந்த படம் வெற்றி படமாக அமையும் அப்படின்ற நம்பிக்கை மெய்யப்ப செட்டியாருக்கு இருந்தது. ஆனால் அந்த கருத்திலே ABM சரவணனுக்கு உடன்பாடு இல்லை. SS ராஜேந்திரனை பொறுத்த வரைக்கும் கிராமிய கதாபாத்திரங்களுக்கு அவர் அப்படியே அச்சசலாக பொருந்துவார். ஆனால் இந்த கதாபாத்திரக்கே இது ஒரு மருத்துவருடைய கதாபாத்திரம், சூட்டுக்கோட்டெலாம் போட்டு நடிக்கணும். அதுக்கு SS ராஜேந்திரன் எந்த அளவுக்கு பொருத்தமாக இருப்பார் அப்படின்னு எனக்கு தெரியல. வேறு யாராவது ஒரு நடிகரை போட்டு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது ABM சரவணனுடைய கருத்தாக இருந்தது. இதெல்லாம் ஒரு காரணமாக நல்ல ட்ரெஸ்ஸு தைச்சி ஒரு அழகான மூக்கண்ணாடிலாம் போட்டால் SS ராஜேந்திரன் அச்சசலாக டாக்டர் மாதிரி இருப்பார். அவரையே ஒப்பந்தம் செய்து விடுங்கள் என்றார் மெய்யப்ப செட்டியார். அப்பச்சியுடைய பேச்சை மீறி ABM சரவணனால் என்ன செய்ய முடியும்? அதனால் அந்த படத்துக்காக SS ராஜேந்திரன், விஜயகுமாரி ஆகிய இருவருமே ஒப்பந்தம் செய்யப்பட்டார்கள். SS ராஜேந்திரனுடைய தோற்றத்தை மிகவும் கஷ்டப்பட்டு அந்த படத்தில் மாற்றியிருந்தார்கள் என்று தான் சொல்லணும். ஆனாலும் அந்த படம் வெற்றி பெற்றதா என்றால் இல்லை. அந்த படம் வெற்றி பெறாமல் போனதற்கு கதைக்கரு கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கதாபாத்திரத்துக்கு சரியான நடிகர்களை ஒப்பந்தம் செய்யாதான் அந்த படத்தினுடைய தோல்விக்கு என்ற எண்ணம் தான் இன்று வரையிலே என்னுடைய மனதிலே மேலோங்கி இருக்கிறது என்று ஒரு கட்டுரையிலே பதிவிட்டிருக்கிறார் ABM சரவணன். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.